இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்யறதுக்காக ஒரு முன்னாள் அமைச்சரோட ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. இதற்காக அவருக்கு பணத்தோட சேர்த்து ஒரு வாகனமும் லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்குது. இது தொடர்பில் இன்றைக்கு சகல உண்மைகளுமே வெளியாக இருக்குது. அதே போல திருகோணமலை பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் தம்பி 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விடயம் இன்றைக்கு சகல பகுதிகளிலுமே மிகப்பெரிய கவலைகளை ஏற்படுத்தி இருக்குது. அது மட்டுமில்லாம மிக அவசரமாக பிள்ளையான் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கைக்குண்டுகள் துப்பாக்கிகள் என்று சொல்லி ஆயுதங்களோட கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி இந்த மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அவரை கொலை செய்யறதுக்காக ஒரு ரகசிய திட்டம் போடப்படுறதாக ராணுவ புலனாய்வு பிரிவால் எச்சரிக்கப்பட்டிருக்குது. இதன்படி அப்ப புலனாய்வு பிரிவினுடைய பிரதானியாக இருந்த கபில கெந்த விதாரணவால உடனடியாக 2 சிறப்பு விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய விசாரணையின் அடிப்படையில் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய வரதராஜன் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் கைது செய்யப்படுறார். இதற்கு பிறகு அவர்கிட்ட மேற்கொண்ட விசாரணைகள்ல திருகோணமலை பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய வரதராசா சுபாஸ்கரன் என்று சொல்லி இன்னும் ஒரு நபரும் இந்த புலனாய்வு பிரிவால கைது செய்யப்படுறார்கள். இதற்கு பிறகு இவர்கள் இருவரும் அளித்த தகவல்களின் பிரகாரம் இந்த மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்யறதுக்கான திட்டம் உண்மைதான், இப்படி ஒரு திட்டம் போடப்படுகிறது என்றும் இதற்காக அரசியல் தரப்பில் இருந்து ஒரு பிரபலமான நபர் உதவி செய்யறதும் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது அந்த கொலை திட்டங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு பிரபலமான பேச்சாளராக இருந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இந்த மஹிந்த ராஜபக்ச பற்றிய தகவல்களை வழங்குறதுக்காக 2 கோடி ரூபாய் பணமும் அதோட ஒரு கெப்ரக வாகனமும் கோரியிருக்கிறார். இந்த 2 விடயங்களுமே அந்த அரசியல்வாதியால லஞ்சமாக கூறப்பட்டிருக்குது. அந்த 2மே அவருக்கு வழங்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இதன்படி இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய அன்றாட கடமைகள் என்ன, அவர் எங்க போகிறார், எங்க வாரார், எங்க வைத்து அவரை கொலை செய்யலாம் என்று சொல்லி சகல விடயங்களுமே இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த அரசியல்வாதியால வழங்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு இந்த விடயங்கள் எல்லாமே உறுதி செய்யப்பட்டு அவரை கைது செய்ய முற்படும் போது நேரடியாக இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரர் பசில் ராஜபக்ச தலையிட்டு அவரை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லியும் எங்களுக்கு நடந்தது எல்லாமே தெரியும், அவர் என்னட்டையும் மஹிந்த ராஜபக்சவிட்டையும் நேரடியாக மன்னிப்பு கோரியிருக்கிறார், இதால அவரை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவரை தங்களுடைய மொட்டு கட்சியோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த சம்பவத்துக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து அவர் மொட்டு கட்சியினுடைய மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சியினுடைய ஒரு பிரதானியாக இணைந்திருக்கிறார். இதற்கு பிறகு இப்ப குருநாகல் தொகுதியினுடைய பிரதான அமைப்பாளராகவும் அதாவது இந்த மொட்டு கட்சியினுடைய பிரதான அமைப்பாளராக அவர் செயற்படுறதாக இன்றைக்கு சகல ஊடகங்களையுமே சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இருந்தாலும் இப்ப இந்த விடயங்கள் எல்லாமே சட்டவாதி பிரச்சனைகளத்தில் இருக்கிறதால இவர் மேல இந்த முன்னாள் ஜனாதிபதியை கொலை செய்யறதுக்கான முயற்சி என்ற அடிப்படையில் இவர் மேல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகுது என்று சொல்லி லண்டனை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பிரபல சர்வதேச அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்குது. இப்படி இருக்கதான் நேற்றைக்கு முன்தினம் திருகோணமலை பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் தம்பி 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, இந்த புத்தாண்டு தினத்துக்காக இலங்கையினுடைய சகல பகுதிகளிலுமே விடுமுறைகள் விடப்பட்டது. இதால எல்லாருமே அவர்களுடைய வேலை தலங்கள்ல இருந்து சொந்த ஊருக்கு திரும்பி இருந்தவர்கள் இப்படித்தான் இந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய 4 பேர் அதாவது அண்ணன் தம்பி 4 பேரும் அவருடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள். அங்க அவருடைய அப்பாவோட சேர்த்து மொத்தமாக 5 பேரும் இந்த மகாவலி ஆற்றினுடைய வெறுகல் பாலத்துக்கு அருகில குளிக்க சென்றிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அவருடைய தந்தையார் தண்ணீல அடிபட்டு கொண்டு சென்றதால அவரை காப்பாற்றத்துக்காக இந்த சகோதரர்கள் 4 பேரும் தண்ணீல இறங்கி இருக்கிறார்கள். இதுல ஒரு சகோதரர் அவருடைய அப்பாவோட வெளியேறினதாகவும் ஆனா மிச்சம் 3 பேருமே தண்ணீல சிக்குண்டு காணாமல் போனதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு நீண்ட நேர தேடுதல்களுக்கு பிறகு இந்த 3 சகோதரர்களுமே உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயம் இன்றைக்கு இலங்கையினுடைய சகல பகுதிகளிலுமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்படி இருக்கேதான் இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்றைக்கு ஆயுதங்களோட கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன கட்சி ஆராய்ச்சிக்கு எதிராக இலங்கையினுடைய நீதிமன்றத்தால ஒரு தேடுதல் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இன்றைக்கு அவருடைய வீட்டை சோதனையிடும் போது அங்கே இருந்து T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகிற 2 மெகசீன்களும் 221 ரவைகளும் அதே நேரம் 2 கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டிருக்குது. இவர் மேல ஏற்கனவே இந்த பிடியாணைகள் பிறப்பிச்சுதான் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் அப்படி மேற்கொள்ளப்படும் போதுதான் இந்த ஆயுதங்கள் அவர்கிட்ட இருந்து மீட்கப்பட்டதாகவும்
இலங்கையினுடைய போலீஸ் தரப்பால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் இந்த இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன கர்ச்சி ஆராய்ச்சி இன்றைக்கு குற்றவியல் திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இலங்கையில் அதிகரிக்கிற இந்த துப்பாக்கி சூடுகளுக்கும் அதே போல இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்துக்கும் காரணம் இலங்கையினுடைய முன்னாள் ஆட்சியாளர்கள் தான் என்று சொல்லப்பட்டு கொண்டு வர்ற நிலையில ஒவ்வொன்றாக அந்த விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த கைது செய்யப்படுற துப்பாக்கிதாரிகள் அதே போல இந்த பாதாள உலக கும்பலுக்கு பின்னணியில யார் ஒரு அரசியல் தலைமை இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டுதான் வருது. இது தொடர்பில் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் எப்படியான விசாரணைகள் நடைபெறப் போகுது, ஏன் இந்த ஆயுதங்களும் துப்பாக்கிகளும் ரவைகளும் அவர்கிட்ட இருந்தது என்று சொல்லி இந்த விசாரணைகள்ல என்ன தெரிய வரப்போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இலங்கையில மீளவும் எரிபொருள் விலைகள்ல ஒரு உயர்வு ஏற்பட போகிறதாக இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு களுத்துறை பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய இவர் இப்ப உலக சந்தையில நிலவக்கூடிய இந்த எரிபொருள் நெருக்கடிகள் காரணமாக மீண்டும் ஒரு தடவை மிக கணிசமான ஒரு அதிகரிப்பு ஏற்பட போகிறதாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விடயத்தை சொல்லி இருக்கிறார். அதுவும் எப்படி நடைபெற போகுது என்று சொன்னா, அதாவது இந்த மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு கிழமைகளும் இந்த அதிகரிப்பு அல்லது குறைப்பு இடம்பெற போகுது. உலக சந்தையில எரிபொருள் விலைகள் கூடினா இங்க எரிபொருள் விலை கூடும், அதே போல அங்க குறைவடைந்தா இங்க குறைவடையும் என்று சொல்லி இந்த எரிபொருள் விலை திருத்தம் என்றது இனிமேல் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு கிழமைகளுமே இடம்பெற போகுது. இவ்வளவு காலமே மாதத்திற்கு ஒருக்கா அல்லது 2 மாதத்திற்கு ஒருக்கா என்று சொல்லி நடைபெற்ற விடயம் இனிமேல் மே மாதத்திலிருந்து ஒவ்வொரு கிழமைகளும் இடம்பெற போகுது. இதால மக்கள்கிட்ட அதிக சுமை செல்லாதண்டும், அதே நேரம் அரசாங்கமும் இந்த எரிபொருள் வெளியேற்றத்தில் இருந்து ஓரளவுக்கு தங்களை தற்பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இலங்கையினுடைய அரசு தரப்பால சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடைபெற போகுது, எவ்வளவு விலைகள் உயர்வடைய போகுது, இதால வேறு எந்தெந்த துறைகளில் எப்படியான நெருக்கடிகள் ஏற்பட போகுதுன்றதை பற்றி பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இப்ப கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகள் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையான் அவசரமாக வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் 15ஆம் தேதி அவருடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தளர்வு காரணமாக சிறைச்சாலைகள் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளில் தான் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த சிறைச்சாலைக்கு பொறுப்பான ஊடக பேச்சாளர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். அண்மையில் ஒரு 15-16 தினங்களுக்கு முன்னுக்கு இந்த பிள்ளையான் பல நாட்களுக்கு பிறகு சிறைச்சாலையில் இருந்து வெளிக்கொணரப்பட்டவர். அப்ப அவருடைய தோற்றமே சமூக வலைதளங்களில் பல விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு பிறகு இப்ப மீளவும் இந்த பிள்ளையான் பேசுபொருளாக இருக்கிறார். இருந்தாலும் இவர் மேல சுமத்தப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் இப்ப முடிவடைகிற தருவாயில இருக்கிறதால இவருக்கு எப்படியான தண்டனைகள் கிடைக்கப்பெற போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்யறதுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒருவர் மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முற்பட்டு அவர்கள் அதே கும்பலிட்ட சிக்கப்பட்ட பிறகு இந்த மஹிந்த கும்பல் அவர்களை மன்னித்து விட்டிருக்குமா, இல்லை என்று சொன்னா இது எல்லாமே இந்த மஹிந்த தரப்பால போடப்பட்டிருக்கக்கூடிய திட்டமாக இருக்குமான்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த விசாரணைகள் எவ்வளவு விரைவாக ஆரம்பிக்கப்பட வேண்டும், இதுல இருந்து எப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாம் வெளிவர சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.